வெளிநடப்பு செய்தாலோ அல்லது அவையில் இருந்து கொண்டு ஓட்டடிக்காமல் இருந்தாலோ அது என்டியும் பண்ணலாம், டிஎம்கேயும் பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம். அப்படி பண்ணிட்டா அல்லது ஒரு பகுதி மட்டும் அது மாதிரி பண்ணிட்டாங்கன்னா கூட, இப்ப உள்ள போனாங்க, போயிட்டு அங்க போய் இவர் சொல்றாரு, இவங்களுக்கு எதிரா விஜய்க்கு எதிரா ஓட்டு போடுங்கன்னு சொல்லி யுபிஎஸ் வந்து தன்னுடைய எம்எல்ஏக்கள் அத்தனை பேர்த்தையும் சொல்றாரு. அதுல 25 பேர் அவருக்கு சப்போர்ட்டா ஓட்டு போட்டுறாங்கன்னு வைங்க. அப்ப அவருடைய முதலமைச்சர் பதவி சாஸ்வதமாயிருச்சு. அதுக்கப்புறம் இவங்க பிரச்சனை. கட்சிக்குள்ள கட்சி ஒழுங்கு நடவடிக்கை அதுலாம் ஆரம்பிக்கணும். அது இவங்க பிரச்சனை. அதனால என்ன நடக்கணும் இப்ப? ஏன்னா கட்சிக்குள்ளேயே வந்து விஜய்க்கு ஆதரவு அளிக்கணும்னு சொல்றவங்க ஒரு குரூப் இருக்காங்கன்னு கேள்விப்படுறேன். இல்ல, இந்த நிலையில் தான் செங்கோட்டையனும் சி.வி. சண்முகமும் பேசுறாங்க. செங்கோட்டையன் யார் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் என்னதான் விஜய் கட்சியில இருந்தாலும் அவருடைய அடையாளம்ங்கிறது 77, 72 எம்ஜிஆர் வந்ததுல இருந்து அவர் அதிமுக காரர் தான். ஜெயலலிதாவுக்கு ரூட் மேப் போட்டு தந்தவர். அதனால அதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவர். எடப்பாடி இடத்துக்கு வர வேண்டியவரே செங்கோட்டையன் தான். இப்படிலாம் இருக்கும்போது ஏடிஎம்கேவோட அவரால் எளிதாக நெருங்க முடியும். ஏடிஎம்கேவும் செங்கோட்டையன் என்ன இயல்பா பேச முடியும். இப்ப சி.வி. சண்முகம் செங்கோட்டையன்ட்ட பேசுறாரு, இபிஎஸ் விஜய் பேசல. சி.வி. சண்முகமும் செங்கோட்டையனும் பேசுறாங்க அப்படிங்கிற தகவல் வருது. நீங்க சிஎம் கேண்டிடேட்டை எங்களுக்கு விட்டு தந்தா முழுமையா ஆதரிப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தகவல் வர மாதிரி இருக்கு. அப்படி எல்லாம் போக வாய்ப்பு இருக்கா? கொஞ்சம் கூட வாய்ப்பு கிடையாது. விஜய் வந்து சிஎம் போஸ்ட் விட்டு தரவே மாட்டார். அந்த வாய்ப்பு கிடையவே கிடையாது. அது ஒரு பார்கெனிங் பாயிண்டா இருக்கலாம். அப்படி ஆரம்பிச்சு அமைச்சரவையில எங்களுக்கு இடம் கொடுங்க, நல்ல நல்ல இடங்களா கொடுங்க எல்லாம் கேட்கறதுக்காக இருக்கலாம். ஆனா சிஎம் போஸ்ட் இவங்க கேட்டா அது கிடைக்காது.